நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். தெரிந்தோ தெரியாமலோ விசுவாசம் உள்ளவர்கள்தான் வாழ்க்கையில் வளமாக வளர்ச்சி பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விசுவாசம் கந்தன் மீது இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் என்ற கதி, சரணாகதி கந்தன் மீது இருக்க வேண்டும். இந்த கந்தன் அருவமாக யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. உருவமாக உங்களுக்கு தெரியும் கந்தன் யார் என்று. ஆனால் அருவமான கந்தன் உங்களுக்கு அனைத்தையும் ஆக வைத்து கொடுப்பான். உங்களுடைய உழைப்போ உங்களுடைய முயற்சியோ எதுவுமே இல்லாமல், நாம் தான் எந்த முயற்சியும் செய்யவில்லையே, எந்த உழைப்பும் எடுக்கவில்லையே, நாம் தான் பின்வாங்கி விட்டோமே, இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லையே, இப்படியெல்லாம் உங்களுடைய அறிவு சிந்திக்க வைக்கும். அந்த சிந்தனையை நம்பினால் உங்களுக்கு சித்திப்போதும் சித்திக்காமல் போய்விடும். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்புங்கள். வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் செயல் ரீதியாக நம்புங்கள். உணர்வு ரீதியாக நம்புங்கள். எடுத்துணை சாத்தியமில்லை தான், படிப்படியாக பழக்கிக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு உணர்வு ரீதியாகவும் எண்ணம் ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் உங்களுடைய விசுவாசம் வளர்ந்து வருகிறதோ அதற்கேற்றாற்போல் வாழ்க்கையின் பன்முகத்தன்மையில் நீங்கள் வளர்ந்து வருவீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றி ஆபீசராக இருந்தால் கூட நிச்சயமாக மாபெரும் வெற்றி பெறுவீர்கள். உங்களை விட திறமையானவர்கள் பலர் உங்களுக்கு கீழே இருக்கலாம், நீங்கள் பார்த்திருக்கலாம். உங்களை விட எந்த வகையிலும் தகுதி இல்லாதவர்கள் உங்களை விட மேலான தகுதியான பதவியில் அமர்ந்திருக்கலாம், அதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதையெல்லாம் அவர்களிடம் தெரிந்தோ தெரியாமலோ இருந்த சரணாகதி தான் முக்கிய காரணம். அந்த சரணாகதியிற்காக மெனக்கெடுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரணாகதியுடன் இருப்பதற்கு தடையாக இருக்கும் அறிவு உங்களுக்கு தேவையா? உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கும் சரணாகதி முக்கியமா? இல்லை சரணாகதியையே சந்தேகப்பட வைத்து உங்களை ரோட்டில் நிற்க வைத்து உங்களை அசிங்கப்படுத்தி உங்களை அவமானப்படுத்தி நிம்மதியின்றி கஷ்டத்தில் வாழ வைக்கும் சந்தேக புத்தி உங்களுக்கு அவசியமா? ஆனந்தமாக வாழ வைக்கும் சரணாகதி அவசியமா? அவதியிலே வாழ வைக்கும் அறிவு அவசியமா என்பதை சிந்தித்து கொள்ளுங்கள். அறிவுக்கு இதுவரை முக்கியம் கொடுத்து விட்டீர்கள். உங்கள் அறிவின் பாதைகள் தான், உங்கள் அறிவு சொல்கிறபடி தான் கேட்டு நடந்தீங்க. 40 வயசாச்சு, 50 வயசு, 60 வயசாச்சு, என்ன செவிச்சிட்டீங்க வாழ்க்கையில்? 98% மக்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏதோ வாழ்ந்தோம்னு, கடமைக்கு வாழ்ந்தோம்னு இருக்குது. இதுதான் உண்மை நிலவரம். அதனால் சரணாகதியின் மீது மிகுந்த ஈடுபாடு கொள்வதற்கு உங்களை நீங்கள் படிப்படியாக பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கு ஸ்தூல குரு அவசியம். நல்லா ஸ்தூல குரு. அவர் ஃப்ராடாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் உங்களை காப்பாற்ற மாட்டார். உங்கள் சரணாகதி உங்களை கட்டாயம் காப்பாற்றும்.